திமுக தரப்புல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா, அதிமுக மாநிலத்தினுடைய உரிமையை கேட்க மறுக்கிறாங்க. மாநில உரிமையை தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அந்த திமுகல இருக்கிற மூடக்கூடம் இருக்குல்ல, அவங்களுக்கு அறிவும் இருக்காது, சுயமா யோசிக்கிற சிந்தனையும் இருக்கு. விவசாயிகள் உங்களுக்கு இந்த மின் இணைப்புக்கு, இலவச மின் இணைப்புக்காக வெயிட் பண்றாங்க. அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. 4 வருஷமா இவங்க சொல்றது 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பேருந்து கொடுத்தோம், காத்தால குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தோம். இதை தாண்டி இவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயமும் கீழடி தமிழின் தாய்மொழி இல்லைன்னு ஒன்றிய அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைக்கும் போது அதிமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு? ஒரு திட்டத்தை செஞ்சு கிழிக்கல, அதை போய் சொல்றதுக்கு மக்கள் கிட்ட உனக்கு ஒன்றும் வக்கல் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, இவங்க ஒண்ணு பண்றாங்க, நாங்க சவால் விடுறோம், ஆனா நாங்க நாகரிகமா நடந்துக்கிறோம்னு இவ்வளவு விஷயங்களை பேசுறதுக்கு பின்னாடி இந்த பதிவை ஏன் போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கு திமுக தரப்புல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா, அதிமுக மாநிலத்தினுடைய உரிமையை கேட்க மறுக்கிறாங்க, மாநில உரிமையை தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு குரல் வருது. அதை எப்படி பார்க்க சார்? அந்த திமுகல இருக்கிற மூடக்கூடம் இருக்குல்ல, அவங்களுக்கு அறிவும் இருக்காது, சுயமா யோசிக்கிற சிந்தனையும் இருக்காது. இப்போ அந்த கீழடி பிரச்சனையை வச்சு சொல்றாங்க, சரிங்களா? கீழடி பிரச்சனைக்கு பிறகுதான் ஃபர்ஸ்ட் இதோட பிரச்சனையோட ரூட் காஸ் எங்க ஸ்டார்டிங் புள்ளி அது வர இருக்கு, அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுது ஒன்றிய அரசாங்கம். அது அதிமுக கேள்வி கேட்க வேண்டாமா அப்படிங்கிற குரல் நியாயமானதுதான். இல்லை, இந்த 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 இவங்க ஒரு உருவாக்குறாங்கல்ல, இது எல்லாமே ஒரு இல்யூஷன். அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது ஒரு இல்யூஷன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, போன வாரம் இவங்க ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க, போலி விவசாயின்னு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. அப்போது நாங்கள் அதிமுக சார்பில் திமுக விவசாயிகளுக்கு செய்த அட்டூழியங்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறோம், சரிங்களா? காவிரி பிரச்சனையில இவங்க என்ன பண்ணினாங்க, என்ன வேஷம் போட்டாங்க, எத்தனை விஷயங்களை மாற்றினாங்க நீதிமன்றங்களில், கருணாநிதி காலத்தில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறோம். ரெண்டாவது, இன்னைய தேதிக்கு ஒரு பேசிக் நீடு, விவசாயிகள் உங்களுக்கு இந்த மின் இணைப்புக்கு, இலவச மின் இணைப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க, அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கி தஞ்சாவூர் டெல்டா பகுதிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அங்கே நெல் மூட்டைக்கு இவங்க அதை வாங்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா காசு வச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே கருப்பு கொடி காட்டுறாங்க விவசாயிகள். இது எல்லாத்தையும் அதிமுக பட்டவர்த்தனமாக எடுத்து சொல்ல ஆரம்பித்தோன்னா பயந்துட்டாங்க. பயந்தோன்னா அடுத்து சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை இவங்கள்ட்ட. சார், இப்போ நீங்கள் 5 வருஷம் 4 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டீங்க, 5ஆவது வருஷம் உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணணும்? நாங்கள் இந்தந்த திட்டங்களை எல்லாம் செய்திருக்கோம், அதைத்தான் நீ மக்கள்கிட்ட போய் சொல்லணும். நீ ஏன் அடுத்த வருஷம் ஜெயிக்கணும், ஓட்டு வாங்கணும், ஆட்சியில் திரும்ப உட்காரணும்னு ஆசை இருக்கவங்க என்ன பண்ணணும்? நான் என்னுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்தந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு செஞ்சுருக்கேன் சொல்லணுமா இல்லையா? 4 வருஷமாக இவங்க சொல்கிறது 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பேருந்து கொடுத்தோம், காத்தால குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தோம். இதை தாண்டி இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. அப்போ எதையாவது ஒன்று மடைமாற்றம் செய்யணும். இவர்களுடைய டெக்னிக்கே என்னன்னா, மடைமாற்றுகின்ற அரசியல். கீழடிங்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ அந்த கட்சியில் பிழைப்புக்காக ஸ்டாலினை தலைவர், இளம் தலைவர்னா சொல்ற எந்த ஒரு ஆட்களுக்கும் குறைந்தபட்ச தகுதி கூட இல்லை. கீழடின்னு உச்சரிக்கிறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது. நிறைய பண்ணிருக்கிறோம். அடுத்து என்னத்த பண்ணாங்க? என்னத்த பண்ணாங்க சொல்லுங்க? என்னத்த செஞ்சாங்க? கீழடி அருங்காட்சியகத்துக்கு இவங்க நிதி ஒதுக்குனாங்களா? நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு இல்ல, நாங்கள் கீழடிக்காக இதை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் அவங்களால எடுத்து போட முடியுமா? ஒரு அதிமுக கடைமட்ட தொண்டன் கூட உட்காந்து உங்களால் டிஸ்கஸ் பண்ணுமா? ஐயா, நாங்கள் கீழடிக்காக இதையெல்லாம் செய்தோம், உன்னை எடுத்து போடு, நீ பேசுகிறோம். அதாவது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனில் வரும் வசந்தம், என் கூட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா, மாமன் கட்டனா மானம் கட்டவனேன்னு பேசுகிற மாதிரி இது ஒரு மானம் கட்ட கூட்டம். இந்த கூட்டம் கீழடி என்கின்ற ஒரு மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சிக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை, சரிங்களா? இதற்கு ஒட்டுமொத்தமாக நிதியை மத்திய அரசும் கொடுக்கல. மத்திய அரசு முதல் கட்டத்திலிருந்து 4 கட்டங்கள் வரைக்கும் நிதியை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்காத போது மாநில அரசு, எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு உங்களுக்கு நிதியை ஒதுக்கி
அங்கு கண்டெடுக்கப்பட்ட இரும்பை ஆய்வுக்கு அனுப்பி தமிழனின் கலாச்சாரம், தமிழனின் பண்பாடு 5000 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்குது. தமிழனின் ஒரு அறிவு அப்படிங்கிறது இரும்பை பயன்படுத்துறதுக்கான ஒரு டெக்னாலஜி அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்திருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு பெருமை, அந்த பெருமையை உலகறிய செய்தது அதிமுக. நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க 2019 அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு, வந்த உடனே எங்களுக்கு கொரோனா 2020 ஜனவரி மார்ச் 18 போட்டாச்சு, லாக்டவுன் போட்டாச்சு, அதை அறிவிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சு. நீங்க எலெக்ஷன் வந்த உடனே என்ன பண்ணீங்க, நீயும் இத்தனை வருஷம் இந்த இதெல்லாம் கிடப்பில் தானே போட்டு வச்சிருந்தேன், இப்போ எலெக்ஷன் வருதுன்னொன்னே அந்த ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணார். நான் இன்னைக்கு 8 மணிக்கு ஒன்று அறிவிக்க போகிறேன், ஒரு சிறப்பாக அறிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே காப்பி கேட், யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சுட்டு வந்துடுறது. 8 மணிக்கு அறிவிக்க போகிறேன், 8 மணிக்கு எந்தையோ பெருசாக சொல்கிறாருன்னு பார்த்தா, எதையோ பெருசாக அறிவிக்க போகிறாருன்னு பார்த்தா, அதிமுக காலத்தில் நடந்த ஆய்வுக்கு அதிமுக 105 கோடி இதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆய்வு பணிகள்லாம் தொய்வின்றி நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக 8 அகழ்வாராய்ச்சி அறிஞர்களை, சயின்டிஸ்ட்டை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. இது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. இன்னைக்கு உங்களுடைய எக்மோர் மியூசியம் இருக்குல்ல, அது வந்து தேசிய மியூசியம். அந்த பெருமையை வாங்கி கொடுத்தது அதிமுக. இப்போ என்னன்னா, நாங்கள் வந்து 100 விஷயம் அதிமுக செய்யும் சார். இப்போ இந்த கீழடி ஆராய்ச்சி பொறுத்தளவுக்குமே இதில் 100 விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த இங்கிருந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மைசூரில் வச்சாங்க தெரியுமா, அங்கேருந்து அதை அத்தனை மீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு அந்த கீழடி கண்காட்சின்னு வச்சிருக்கிறது யாரு, அது அருங்காட்சியகத்தை நிர்மாணித்தது யாரு, அதிமுக எடப்பாடியார் அவர்கள். அப்போ இது எல்லாம் வந்து இல்லைன்னு யாராவது ஒரு டிஎம்கே ஆட்களால் வந்து இல்லைன்னு மறுதளிக்க முடியுமா? இப்போ நேற்று வந்து முன்னாள் அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் இது எல்லாத்தையும் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில். அவர் சொல்லி 24 மணி நேரம் ஆச்சு. நீ சாப்பாட்டில் உப்பு தானே போட்டு சாப்பிட்ற, சாப்பாட்டில் உப்பு தானே போட்டு சாப்பிட்ற, அப்போ நீ வந்து சொல்லணும்ல, இல்லை இதெல்லாம் பண்ணலை, நாங்கள் எந்த விஷயங்களையும் செய்யலைன்னு சொன்னேன்ல. இப்போ மினிஸ்டர் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு, நீ வந்து சொல்லணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த இதில் வந்து ஏதோ அவர் தான் ஏதோ படித்தவர், டாக்டருக்கெல்லாம் படித்தவர், கொஞ்சம் அறிவு இருக்கும்னு நினச்சோம், டாக்டர் எழிலன்னு. அவர் கூட்டத்துக்குள்ள நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சத்தம் போட்டார். கீழடிக்கும் அதிமுக ஒன்றும் செய்யவில்லை, கீழடிக்கு அதனுடைய அமைச்சர் போய் பார்க்கவே இல்லைன்னு. அப்போ நேற்று எங்கள் ஆட்கள் எல்லாரும் வந்து கீழடிக்கு மஃபா பாண்டியராஜன் அவர்கள் போனது எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸையும் எடுத்து போட்டோன்னே இது பண்ணல. இன்டர்நெட் காலத்தில் உட்காந்துட்டு நீ இவ்வளோ அடுக்கடுக்காக போய் பேசினேன்னா நீ சொல்கிறதுக்கு எதிரான விஷயங்கள் செகண்ட் பை செகண்ட் நாங்கள் நிரூபிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ நிரூபிச்சிட்டோம், நீ தூக்கு போட்டு மாற்றி செத்துருவியா? நிரூபிச்சிட்டோம். எங்கள் மினிஸ்டர் அங்கே போனார், எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆட்சியில் இருந்த நேரத்தில் அதிமுக வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சியாக அது செய்ய வேண்டிய வேலைகளை கீழடி குறித்து நிறைய செஞ்சுருக்கு. ஆனா இப்போ வந்து அந்த செஞ்சிருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க. நிறைய செஞ்சிருக்கு. ஆய்வை வந்து தொடங்கி வச்சதே அதிமுக தான், அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, கீழடி வந்து தமிழின் தாய்மடி இல்லைன்னு ஒன்றிய அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைக்கும் போது அதிமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீ மீடியாக்களும் அதை சொல்றீங்க. மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக எந்த இடத்திலாவது நாங்கள் கீழடி ஆராய்ச்சியை இன்னொரு முறை செய்யணும், இல்லை உங்களுடைய அந்த ஃபைண்டிங்ஸ் தவறு அப்படின்னு எங்கேயாவது ரிட்டனாக சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாடு அரசுக்கு அதற்காக ஏதாவது கடிதம் கொடுத்திருக்கிறார்களா? அந்த கடிதத்தை வெளியிடு. மத்திய அரசு சொல்லுச்சு சொல்கிறேன் இல்லை, அந்த கன்சர்ன் மினிஸ்டர்ஸ், அந்த மினிஸ்ட்ரியிலிருந்து உனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கா? அந்த கடிதத்தை போடு. நீங்கள் ஏன் அப்படி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுற? உனக்கு அரசியல் செய்யறதுக்கு எதுவும் இல்லை, நீ ஒரு திட்டத்தை செஞ்சு கிழிக்கலை, அதை போய் சொல்கிறதுக்கு மக்கள்கிட்ட உனக்கு ஒன்றும் வக்கு இல்லை. அதனால உன்னை உடனே என்ன கிளம்பிட்ட, கீழடியை பற்றி மத்திய அரசு இப்படி சொல்லுச்சான்னு சொல்லி காமி இப்படி தான் இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்திலையும் ஏமாத்தினீங்க. நாங்கள் கேட்கவே இல்லைன்னு பார்த்தீங்க. அப்புறம் அவன் லெட்டர் எடுத்து போடுறாரு தர்மேந்திர பிரதான், நீங்கள் வந்து எப்படி ஏமாத்துறீங்க பாரு, என்கிட்ட கெஞ்சினீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. இப்போ அதே மாதிரி நீ லெட்டர் எடுத்து போடு. இதான் வந்து 200 ரூபா கொடுத்து ஒரு 20,000 கொத்தடிமைகளை ஐடி விங்கில் வச்சிருக்கேல, எடுத்து போடு. இல்லாட்டா உன் பெண் நிறுவனத்தில் வச்சு அங்கே தான் நீ மற்ற எல்லாத்தையும், மற்ற போலீஸ் கேஸ் ஏதாவது பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டா உடனே அந்த விவரங்களை எல்லாம் எஃப்ஐஆர்லாம் எடுத்து லீக் பண்ணுறீல. இதை பண்ண எனக்கு மத்திய அரசு கொடுத்தது ஆத்தன்டிக்காக இருக்கா? டு யூ ஹேவ் எனி லெட்டர்ஸ், எனி ப்ரூஃப்? நத்திங்.
அப்புறம் என்ன இழவுக்கு இப்படி பேசுற? எதுக்கு பொய்ய மக்கள்கிட்ட போய் சேர்க்கிற? அந்த பணியை வந்து தாமதப்படுத்துது நிதி ஒதுக்காம. அப்புறம் முக்கியமான ஆய்வறிஞர் ஒருத்தர பணியிட மாற்றம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து அதை டைல்யூட் பண்றதுக்காக தான் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? கோர்ட்டுக்கு போங்க, மற்றதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போறீல. உன் மினிஸ்டர் வந்து சாயா கேஸில் மாட்டிக்கிட்டாருன்னு உடனே 50 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து டெல்லியிலேருந்து வைக்க நீ லாயரை கொண்டு வரையில. பேச வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுக அவங்களோட மறைமுகமா கை கொடுத்துருக்கு. சட்டமன்ற தேர்தலை ஒன்னா சேர்ந்து நாங்க சந்திப்போம்னு சொல்லியிருக்கு. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, மாநில உரிமைகளை காப்பாத்துறது அதிமுகவா திமுகவா நீங்க பாத்துக்கோங்க. எப்பயுமே அதிமுக விளம்பர மாடல் அரசு கிடையாது. பல விஷயங்களையும் செய்யும். ஆனா எந்த விஷயங்களையும் நான் தான் செஞ்சேன் நான் தான் ரவுடி மாடல் ஃபாலோ பண்ணாது. அவங்க இலவச பேருந்து கொடுத்தோம், அதுல எஸ்சி பெண்கள் இத்தனை பேர் போனாங்க. எஸ்சி பெண்கள் போனவங்களெல்லாம் நீ பார்த்து அவங்க என்ன கையில ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுட்டு போனாங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காட்டுமா, நீ எஸ்சி தானே, ஓகே. அதிமுக எந்த இடத்துலயாவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறி முருகருக்கு மாநாடு நடத்துச்சா?